நீ எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். மீகா 7:15. According to the days of thy coming out of the land of Egypt, will I shew unto him marvelous things. Micah 7:15. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் காட் கோஸ் மினிஸ்ட்ரீஸின் யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 9வது மாதத்திலே தேவ செய்தியை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையையும் கர்த்தர் மேன்மேலும் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாயிருக்கிறது. அவர் நம்மோடு பண்ணின சகல வாக்குத்தத்தங்களையும் உடன்படிக்கைகளையும் நிறைவேற்ற உண்மையுள்ளவராயிருக்கிறார். அதை அப்படியே விசுவாசிப்போம். இந்த மாதத்திலே தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நமக்கு நிறைவேற்றி அவருடைய மகிமையை நம்மேல் காண பண்ணுவார். இதை கேட்கிற ஒவ்வொருவரும் எதிர்பார்ப்புடன் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து காத்திருப்போம். தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த மாதத்திலும் அவருடைய வார்த்தையை அனுப்பி நம் மத்தியில் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். நம்முடைய கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த 9வது மாதத்தினை காண செய்த தேவனுக்கு சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. கடந்த 8 மாதங்களிலும் தேவனாகிய கர்த்தர் தமது கிருபையினால் நம்மை நடத்தியிருக்கிறார். நமக்கு விரோதமாயிருந்த எல்லா பிரச்சனைகளின் மத்தியிலும் கர்த்தரே நம் பட்சத்தில் இருந்து நம்முடைய காரியங்களை ஜெயமாக மாற்றி தந்திருக்கிறார். காரணம், அவர் நம்மை நேசிக்கிறார். அவரே நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். நம்மை அழைத்தும் இருக்கிறார். நிச்சயமாக அவர் நம்மை கைவிடுவதில்லை. சூழ்நிலைகள் பெருவெள்ளத்தைப் போல் ஆர்ப்பரித்து நமக்கு விரோதமாய் எழும்பி வந்தாலும், பெரிய சமுத்திரத்தைப் போல் நமக்கு முன்பாக தடையாக நின்றாலும் அதை குறித்து கலங்க வேண்டாம். தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பலத்த கிரியைகளை நடப்பித்து பெரிய காரியங்களை செய்வார். இம்மட்டும் நம்மை நடத்தி வந்த தேவன் இனிமேலும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நடத்த உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தைகளில் ஒன்றும் வெறுமையாய் திரும்பாது. தேவனாகிய கர்த்தர் விரும்பின வண்ணமாகவே அது வாய்க்கும்படி அவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அதை விசுவாசத்துடன் நம்பிக்கையுடன் எதிர்நோக்கி காத்திருப்போம். தேவனாகிய கர்த்தர் இந்த வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே நிறைவேற்றுவாராக. இந்த மாதத்திலே பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வேத பகுதியை தியானிக்க போகிறோம். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கையை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனங்களோடு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். உடன்படிக்கை என்று சொல்லப்படுவது மீறப்படாதது, அதை மீறக்கூடாது. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு செய்த எந்த உடன்படிக்கையையும் அவர் மீறினதே கிடையாது. ஆதி முதல் இதுவரைக்கும் அவர் மீறினதே கிடையாது. இனிமேலும் மீறப்போவதில்லை. அவர் நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் செய்த எந்த உடன்படிக்கையையும் மீறவில்லை. உடன்படிக்கையில் சொல்லப்பட்ட எந்த ஒரு வாக்குத்தத்தத்தையும் அவர் நிறைவேற்றாமல் விட்டதில்லை. தாவீதோடு அவர் பண்ணின உடன்படிக்கை நிமித்தம் ராஜ்ய பாரத்தை தாவீதின் சந்ததிக்கு கடைசி வரை நிலைநிற்க பண்ணினார். தேவன் தாம் சொன்ன வார்த்தையை அப்படியே செய்கிறவர். அவர் பண்ணின உடன்படிக்கையை ஒரு நாளும் மீறாதவர். நாம் அவரோடு பண்ணின உடன்படிக்கையிலே அநேக நேரம் நாம் தவறி இருக்கலாம்.
அதற்காக அவர் நம்மை கடிந்து கொள்ளாமல் தம்முடைய கிருபையினாலே அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நம்மோடு உடன்படிக்கை செய்து அதில் உண்மையுள்ளவராயிருக்கிறார். நாம் வாசிக்க கேட்ட இந்த அதிகாரத்திலே 4 விதமான காரியங்களை உடன்படிக்கையாக தேவனாகிய கர்த்தர் சொல்லியிருக்கிறார். 10வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாரிடத்திலும் செய்வேன். முதலாவது, தேவனாகிய கர்த்தர் எதை செய்வார் என்றால் உங்கள் சார்பாக அதிசயங்களை செய்வார். உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் நான் உன்னை கொண்டு செய்கிற அதிசயங்களையும் காண்பார்கள். அதை உன் பட்சத்தில் இருந்து செய்வேன் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த 9வது மாதத்திலே இதுவரைக்கும் கண்டிராத தேவனுடைய வல்லமையுள்ள அதிசயமான கரத்தை தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் பார்க்க போகிறோம். அதை விசுவாசித்து அறிக்கை செய்யுங்கள். தேவனாகிய கர்த்தர் நம் சார்பாக அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார். கர்த்தருடைய செயல்கள் அநேகருடைய கண்களுக்கு அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கும். கர்த்தர் அதை தீவிரமாக நிறைவேற்றப் போகிறார். 2வதாக 11வது வசனத்தில் வாசிக்கிறோம், இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிறதை கைக்கொள். எமோரியனையும் கானானியனையும் ஏத்தியனையும் பெரிசியனையும் ஏவியனையும் எபூசியனையும் உனக்கு முன்பாக துரத்தி விடுகிறேன். தேவனாகி கர்த்தர் நிறைவேற்றுகிற 2வது காரியம், உன் சத்துருக்களை உன் முன்னின்று துரத்தி விடுவேன். தேவனாகிய கர்த்தரின் உடன்படிக்கை எவ்வளவு வல்லமை உள்ளதென்று பாருங்கள். முதலாவது, சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுக்கு அதிசயங்களை காண்பிக்கிறார். 2வது, சத்துருக்களை நம் நடுவில் நின்று துரத்துகிறார். நம்மை அறியாமல் நம்மேல் ஊடுருவி இருக்கிற சத்துருக்களை, நம்மை அழிக்கும்படியாக எதிர்நோக்கி இருக்கிற சத்துருக்களை தேவனாகிய கர்த்தர் நம் முன்னின்று துரத்தி விடுகிறார். இதுதான் தேவனுடைய உடன்படிக்கை. வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க போகிற ஜனங்களுக்கு வாக்குத்தத்தமான தேசத்தை கொடுப்பதற்கு முன்பதாக கர்த்தர் சகலவற்றையும் ஆயத்தமாக்கின பின்பு உள்ளே பிரவேசித்து அவர்களை பெற்றுக்கொள்ள செய்தாரே, இன்றைக்கும் தேவனாகிய கர்த்தர் அதை செய்வார். அதை விசுவாசிப்போம், அதை அறிக்கை செய்வோம். கர்த்தரின் சத்துருக்களை என் முன்னின்று துரத்தி விடுவார் என்று அறிக்கை செய்வோம். 3வதாக, இதே அதிகாரத்தில் 24வது வசனத்தை பார்ப்போம் என்றால், நான் புறஜாதிகளை உங்கள் முன்னின்று துரத்திவிட்டு உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன். வருஷத்தில் 3 தரம் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு முன்பாக காணப்பட போயிருக்கும் போது ஒருவரும் உங்கள் தேசத்தை இச்சிப்பதில்லை. அடுத்த 2 காரியங்களை இந்த வசனங்களில் வாசிக்கிறோம். தேவன் நம்மோடு பண்ணுகிற உடன்படிக்கையில் 3வது காரியம் என்னவென்றால், தேவன் நம்முடைய எல்லைகளை விஸ்தாரமாக்குகிறவர். நம்முடைய எல்லைகளை விரிவாக்குகிற தேவன். எவ்வளவு மகத்துவமுள்ள தேவன் அவர்! நமக்கு ஒரு அற்புதத்தை செய்து அதை பார்க்க செய்கிறார். நமது எல்லைகளை நமக்கு விரிவாக்கி விஸ்தாரமாக்கி தருகிறார். இந்த மாதத்திலே இதை விசுவாசிக்கிற நீங்கள் கர்த்தருடைய செயல்களை காண்பீர்கள் என்று நம்புங்கள். அதை நம்பிக்கையோடு காத்திருப்போம். கர்த்தர் நிச்சயம் அற்புதங்களை செய்ய போகிறார். நம்முடைய எல்லைகளை விரிவாக்கி விஸ்தாரமாக்க போகிறார். யாரையெல்லாம் பார்க்கிறீர்களோ அவர்களை பார்த்து சொல்லுங்கள், கர்த்தர் உன் எல்லைகளை விரிவாக்கி விஸ்தாரமாக்க போகிறார். தேவன் அதை செய்வார். உடன்படிக்கையில் 3வது காரியம் இதுதான். 4வது காரியம் அதே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவரும் உங்கள் தேசத்தை இச்சிப்பதில்லை. ஆண்டவர் இத்தனை காரியம் செய்யும் பொழுது ஒருவனும் நம்முடைய தேசத்தையோ நம்முடைய வழிகளையோ நம்முடைய செயல்களையோ நம்முடைய செல்வங்களையோ இச்சியாதபடிக்கு அதை தேவனாகிய கர்த்தர் சீல் வைக்கிறார். தேவனாகிய கர்த்தர் அப்படிப்பட்ட செயல்களை தம்முடைய உடன்படிக்கையில் உள்ளடக்கி வைக்கிறார். அதனால தான் சொல்லுகிறோம், இது கர்த்தருடைய செயல். அவைகள் நமக்காக பயங்கரமாயிருக்கும். நமக்கு எதிரானவர்கள் நமக்கு விரோதமாய் எழும்பினாலும் நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். சங்கீதம் 106:21 சிவந்த சமுத்திர தண்டையிலே பயங்கரமானவைகளை செய்தார் என்று அவரை குறித்து வாசிக்கிறோம். கர்த்தருடைய செயல் முன்பும் சரி பின்பும் சரி பயங்கரமாயிருக்கும். இன்றும்
அவருடைய செயல் விசேஷமாகவே இருக்கிறது. தம்முடைய ஜனங்கள், தம்முடைய ஊழியர்கள், தம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராய் மற்ற யார் எழும்பினாலும் கர்த்தர் அவர்களுக்காக வழக்காடுகிறார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று மோசேயை கொண்டு தேவனாகிய கர்த்தர் சொன்ன வார்த்தை நமக்கு தைரியம் ஊட்டுகிறது. நான் ஒரு உடன்படிக்கையை வைக்கிறேன், அதற்குள்ளிருக்கிற எல்லா செயல்பாடுகளும் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். நம்பி காத்திருப்போம். தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அந்த பெரிய காரியங்களை பயங்கரமான விதத்தில் செய்ய போகிறார். நாம் இதுவரைக்கும் கேட்ட விதத்தில் அல்ல, கண்ட விதத்தில் அல்ல, நாம் பார்த்த விதத்திலும் அல்ல. தேவனாகிய கர்த்தர் நாம் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் செய்ய போகிறார். அதை நிச்சயம் தீவிரமாக நிறைவேற்றப் போகிறார். அந்த வார்த்தையோடு கூட உங்களை உற்சாகப்படுத்தி தேவனாகிய கர்த்தருடைய செயல்களை காணும்படி ஆவலாய் வாஞ்சிக்கிறேன். இதோ தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட உடன்படிக்கை செய்கிறார். அந்த உடன்படிக்கை என்னவென்றால், கர்த்தர் நமக்கு அதிசயங்களை செய்து நமக்கு விரோதமாய் இருக்கிற சத்துருக்களை துரத்தி நம்முடைய எல்லைகளை விஸ்தாரமாக்கி ஒருவனும் அதை இச்சிக்காதபடிக்கு ஒருவருடைய கண்களும் அதன் மேல் படாதபடிக்கு காத்து கொள்வார். இப்படிப்பட்ட ஒரு தேவனை நாம் பெற்றிருப்பது எத்தனை பெரிய பாக்கியம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலம் நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். பரிசுத்த ஆவியானவர் இம்மட்டுமா எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் பாதுகாத்து நடத்தினதற்காக ஸ்தோத்திரம். இந்த மாதத்தின் முதல் நாள் காலை வேளையில் தேவ வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அதிசயமாய் அற்புதமாய் நடத்துவீராக. இம்மட்டும் எங்களை குறைவில்லாமல் நடத்தி வந்த தேவனாகிய நீர் இனிமேலும் எங்களை கைவிடாமல் எங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. இக்கட்டான சூழ்நிலைகளிலே, பிரச்சனைகளிலே எங்களுக்கு விரோதமாய் எழும்பி எங்களை அழிக்க நினைத்தவர்கள் மத்தியிலெல்லாம் எங்களுக்கு ஜெயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த மாதத்திலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் மூலமாக எல்லைகளை விரிவாக்கி விஸ்தாரமாக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களை கொண்டு சகலவற்றையும் அதிசயமான காரியங்களை செய்யுங்க. உம்முடைய கிருபையும் சமாதானம் பாதுகாப்பும் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆளுகை செய்யட்டும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்திலே நாம் கேட்ட வார்த்தையின் மூலம் தேவனாகிய கர்த்தர் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் உங்கள் ஊழியங்களோடும் கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்கும். ஆமென்.
என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பன்னவர், நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என்